அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். இதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். விநாயகர் பிடித்த ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் மும்தாஸ் கிச்சன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும் இந்த கொழுக்கட்டை. அந்த நெய்யோடு இந்த மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வெந்நீர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வெந்நீர் ஊற்றுந்து நீங்கள் வந்து கையை வச்சிடாதீங்க, ஒரு ஸ்பூனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நமக்கு. இதுக்கு நீங்கள் ஒரேடி அதே சமயம் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தெளித்து நீங்கள் நல்லா பதம் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 கப்பு அளவுக்கு இருக்கும் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வர சமயத்தில் ஒரு 3/4 கப்பு இருக்குங்க. நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி எந்த ஜவ்வரிசி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சிடலாம். நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கு எப்படி ஒரு 1/4 மணி நேரமாவது நமக்கு வந்து ஆகுங்க. ஜவ்வரிசி வேக நேரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவை எடுத்து கொழுக்கட்டை நம்ம பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப மாவை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி மாவை வந்து கையால் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாங்க. நீங்கள் உருண்டையாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நான் வந்து நீல வாக்கில் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காகிடும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு போடும்போது உங்களுக்கு சேமியாவோட கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்க. நமக்கு நல்லா சீக்கிரமே உங்களுக்கு வந்து வெந்து வரும். எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த ஜவ்வரிசியும் வெந்து வந்துடுச்சு நல்லா திக்காக. இது ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் இந்த சமயத்தில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் பசும்பால் எடுத்து 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதோட ஒரு 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர சமயத்தில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொழுக்கட்டை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வந்து மொத்தமாக அப்படியே கொட்டிடாதீங்க, உங்களுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். கையால் எடுத்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அலையக்கா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று போட்ட உடனே ரொம்பவும் போட்டு கலந்து விட்டுறாதீங்க. பாருங்கள், இது வேகிறதுக்கு எப்படி எனக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. அந்த மாவு நல்லா நமக்கு வந்து வெந்து வரணும். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து வருங்க. அது நல்லா வெந்ததும் ஒரு 1/2 கப்பு இருக்கும் நாட்டு சர்க்கரை எடுத்து நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நான் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி இதோடு சேர்த்துடலாங்க. கைவிடாத நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பிள்ளையாருக்கு ஒரு பிடித்த மாதிரி ரெசிபி தான் இது. ஃபைனலாக நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரை முடி இருக்குது தேங்காய் எடுத்து பால் கெட்டியாக எடுத்து வச்சுருந்தது அதை எடுத்து சேர்த்துட்டு நெய்யில் வறுத்து வச்சுருந்த பாதாம் பருப்பை நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும் அந்த நெய்யில் வறுத்து சேர்த்துட்ருக்கேங்க. பாருங்கள், அப்படியே சேர்த்துட்டு ஒரு நெய்யோட கமகமன்னு வாசனையோடு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சூடாக எடுத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லுன்னு நீங்கள் சாப்பிட்லாங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.